உனக்குள்ள எந்த பிரச்சனையும் அந்நியர் கண்களுக்கு தெரியாமல் இருக்கட்டும். உன்னை புத்துணர்வுபடுத்து. நான் ஒருமுறை தந்த வாக்குறுதியை மறுமுறை திருத்த மாட்டேன். சொன்னால் சொன்னதுதான். நீ ஜெயிப்பாய் குழந்தையே. உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். உன் வாழ்வு மீண்டும் திரும்பும் என்று ஒருமுறை நான் சொன்னேன். அதையே மீண்டும் சொல்வேனே தவிர மாற்றி சொல்ல மாட்டேன். நான் பொறுமையாக இரு என்று சொல்வதை புரிந்து கொள். பொறுமை என்பதை சோம்பேறித்தனம் என எண்ணிவிடாதே. சோம்பல் உள்ளவர்கள் எதை விரும்பினாலும் கிடைக்காது. எச்சரிக்கையாக இருந்து நடை போடுவதும் அக்கம் பக்கத்து விஷயங்களை கவனித்து அதற்கேற்ப உன்னை உற்சாகத்தோடு தயார்படுத்திக் கொள்ள அமைதி காப்பதே பொறுமை. நான் என் பிள்ளைகளுக்காகவும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காகவும் அவர்களின் உடைமைகளுக்காகவும் நியமப்பட்டிருக்கின்ற காவலாளி. அவர்கள் நலனை மட்டுமே நாடுகிற நண்பன்.